சித்தார கட்டிக்கிட்டு சிங்கார பட்டிக்கிட்டு பத்தாப்பு சுத்தல் போட்டு மயிலாட வந்தாளா நான் பெரும்பாலும் வாடகை எடுப்பேன். போன பிறவில சிப்பிப்பாறை நாயா பறந்தேன். ஆசைக்குத்தானா ஆசை வச்சேன் நான் பூரந்தா இந்த துர்கா புள்ளைய காதலிச்சேன். ஆனா துர்கா உண்மையிலே ராஜியான டான்ஸ்ரா. என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? கால் எடுத்து வச்சா 250 பேர்த்த காணோம். ஐயோ, நான் வர்றப்ப எத்தனை பேர் தான் இருந்தாங்க. நல்லா நெல்லு காய போடுற மாதிரி வச்சுட்டு போயிட்டு இந்த வாரு தென்னை மரம் உண்ண மாதிரி ஆக்கிட்டாலே பிறைத்தனி முண்டை போட பறக்கிட்டு பயபேல களி என்னைக்கு பொம்பளைக்கு குண்டி வறுத்த வளர்க்கமாடா போட சூத்து வச்சு முண்டை போடி பிறைத்தனி போடாங்கிட்டு இல்ல வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சொந்த சிமுண்டு மூடையா? வாடகைக்கு கடை வாங்கிட்டு வந்திருக்கேன். வாடகைக்கு எடுத்தா நான் ஒரு காங்கிரட் போட்டுக்கிறவா? நீ போடுவ முண்டை போவியா? அண்ணா புரியலண்ணா புரியல. மியா மியா பூனை குட்டி ஏ வீட்டை சுத்தம் இது கருத்த குட்டி. ஏ மியா 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 பூனை குட்டி ஏ வீட்டை சுத்தம் இது கருத்த குட்டி. துர்கா கருத்த குட்டி. ரெண்டாவது வாய்ப்பு. எங்க குருநாதர் சொல்லியிருக்காரு. எந்த குருநாதர்? எந்த பொம்பளை பிள்ளைய சந்திச்சாலும் லேசா ஆசீர்வாதம் பண்றாங்க. இது ஆசீர்வாதமா? ஆனா நீ வேமா குனியற பார்த்தா பெட்டு படமா போவல. அத்தை அப்படியே கழுத்துல கோத்துருவேன். ஒரே ஒரு விஷயம். என்ன விஷயம்? நீ வயசுக்கு வந்துட்டியா? இல்லன்னா என்ன செய்ய போற? இல்லன்னா செருப்பு அடிக்கிட்டேன். யாரைய? என்ன எதுக்கு நீ செருப்பு போட்டு? ஆனா அருமையான டான்ஸ். உங்களுக்கு வந்து எந்திரன் 3 படத்துல வாய்ப்பு இருக்கு வா ஓடுறதுக்கு. மொத நீங்க போட்டு கிழிச்சிருவீங்க. அவங்க எல்லாம் அதுல எக்ஸ்பீரியன்ஸ். அவன் முகர கட்டைகள பாரு. அடுத்த மாசம் ஹாங்காங் போறாங்க. ஏற்றுமதி எக்ஸ்போர்ட். துர்கா சொல்லுங்க. ராதா தம்பி என் பேரை சொல்லும் போது நீங்க எல்லாம் உம்முன்னே இருக்கீங்களே என்னப்பா? அண்ணன் என்கிட்ட நாசமா போட்டோம்னு நினைக்கிறீங்களாடா? எந்த காட்டு முண்டையோ வீச்ச மரத்த முண்டை என்னைய சொல்றா எம்கேஆர் ஒரு ஆளு மசுரான். இந்த ஒத்த மசுறு வந்ததுனால தான் உங்க மொத்த மசுறு வெட்டுறதுக்கு காசு கொடுப்பாங்க. கை தட்டலாம். எம்கேஆர் பயலுகடா. துர்கா அத்தாச்சி டொங்காசுரா. டொங்காசு முண்டை. டொங்காசு என்பது கெட்ட வார்த்தை அல்ல. உண்டியில் இருக்கின்ற காசுகளில் ஒத்த சில்லற காசை போட்டால் டொங்கு என்று சத்தம் கேட்கும். அதுதான் அது பேர் டொங்காஸ். வாவோடு அப்படி என்ற என்ன? ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையிலே வாயிலே ஏதாவது தீமண்டத்தை போடு, அதுதான் வாவோடு பயலுக. டெய்லி அதான போட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்ன சொன்னாலும் நான் விளக்கம் சொல்லுவேன். அப்படியா? அதனாலதான் எனக்கு வந்து லூஸ் பப்புன்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஏதாவது பேசுவாப்பா என்கிட்ட பேசு. என்ன வேணாலும் பேசுவேன். எதுக்காக எங்களை பூரா பாய்ன்னு சொல்றாங்க? பாய்னா அப்புறம் பாய்னா பாய்னு தான் சொல்ல முடியும். கிடையாது, உன்னை பாயில ஓட்டி அடிப்பாங்க. அதனாலதான் அவன் பேர் பாய். கை தட்டலாம். வேற எதுல என்ன சிங்கம்? உங்களுக்காகத்தானே நான் டெய்லி கக்கூசில் உட்காந்து யோசிச்சு மண்டையே கருவி போச்சுடா. ஏன் ஆம்பளைக்கு பேர் மண்டின்றாங்க? ஏன் மண்டின்றாங்க? என்ன அவ்வளோதான், அவங்களுக்கு புரிய. கை தட்டலாம், முடிஞ்சு. இப்போ 18,000க்கு பேசியிருக்கேன். அதே மாதிரி புருஷன் ஏன் சொல்றாங்க? புருஷனா புருஷனா தான் சொல்ல முடியும். வேற என்னன்னு சொல்ல முடியும்? விளக்கம் இருக்கு. என்ன விளக்கம்? அவன் ஒரு ஊர்ல வாழும்போது சரி, அந்த இளைஞர் ஒரு அரசன். உன்னே மாதிரி எருவு மாட்டை கட்டினதுனால உன்னையத்தேன்னு சொன்னே. ஒட்டுமொத்த பொம்பளை நான் சொல்லலை. உன்னைய மாதிரி ரப்படுத்த எருவு மாடை கட்டதுனால உன் மேலதான் மூத்திர கவிச்சு அடிக்குது. அப்ப வா ஓடு. நீ வா போடு. அவன் புருஷன். எதனால அவன் புருஷன்? ஊருக்கு அரசன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர்றேன், செருப்படுத்து உன் தலையில் அடிக்கிறேன், எலும்புச்சம்பளத்தை பொழியிறேன். உனக்கு கொடுக்குறான் ஒரு குழந்தை. சரி, அவன் ஒரு சன். ஆம்பளை பையன். சன் கொண்டு வந்தது புருஷன். அவ்வளவுதான். கைதட்ட கலைய மயம் பாண்டி கைதட்டான தூக்கத்தில் இருக்கேன் முண்டை. என்ன என்ன நினைக்கிற
ஏதோதோ நினைக்கிற வண்ண வண்ண தோட்டங்கள் 5 ரூபா. பாட்டு தானா? இல்லை ஊருக்கார சுதாரிக்கலான்னு பார்த்தேன். பொம்பளை என்னைக்கு நெஞ்ச நிமித்து நிற்கிறியோ சரி அந்த மேடை விளங்காது. நீ நிமிர்ந்து நின்னா விளங்கிரும். பாரு என் சிங்கத்தா பாரு, உள்ள பழுப்பை உடைச்சிட்டு கையில் கழிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன். அப்போ கூட என் சங்கம் ஃபீல் பண்ணலையே. ஏன் கடப்பாரே குத்துனா நீ பேசாம இருக்கீல. எதுல எதுல குத்துனாங்க? இப்படி ஒரு உதுத்த சக்காலத்தி மகளை நான் எந்த ஊர்லயும் போட உதுத்த முண்டை. ஏன் அதுக்கு பேரு கடப்பாறை? ஏன் கடப்பாற? கடம் 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 கடம். நீ ஒரு அடம் பாறை, கடப்பாறை. கைதட்டலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல யோசிக்க முடியாது. அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோம். உனக்கு எதுக்கு பொம்பளைன்னு பேர் வச்சாங்க? பொம்பளைனா பொம்பளைன்னு பேர் வைக்காம என்னன்னு வைக்க முடியும்? நீ ஒரு ரூம்ல சரி அங்கே உன் கணவன் ஆம்பளை, சரி நீ பொம்பளை. அட கடவுளே, லேசா அப்ப லூசு குடிச்ச மாதிரி இருக்குவே. லூசுதே. இந்த உட்காந்துருக்க என் தம்பி உரம் பைக்கில் போகும்போதே சொரிஞ்சுக்கிட்டே போவாங்க. என்னன்னு? கடப்பாருண்டியா அங்கிட்டுண்டியா. என்னடா இவனோட இதாக இருக்குது. 21 வருஷமா நான் பேசுறது யாருக்குமே புரியலை. அதனால தான் தினசரி மட்டும் கூட்டம் வருது. இப்படித்தான் புரிஞ்சிருச்சுன்னா கூட்டம் வராது. இப்போ ஒன்று நான் சொல்கிறேன் பாரு. கப்ளிங் ஓஸ்னா என்ன? கப்ளிங் ஓஸ்னா என்ன? இன்னைக்கு இந்த மேடையில் சொல்கிறேன் தம்பி. எல்லாரும் காலையில் வெறும் வயிற்றுல யாரும் மயண்டா பேப்பேன் தூக்க வரிசையில் எங்கிட்டுக்கிட்டு போகிறேன். பெரிய தாள் நீ கூறக்காரன் அடிச்சிட்டாலும் தகந்திரம். ஏன் கப்ளிங் ஓஸ்? ஏன் கப்ளிங் ஓஸ்? கப்புன்னு வாயில் வச்சுருவாங்க. எதுல? நாங்க சப்புன்னு கொடுத்துருவோம். அதுக்கு தான் சப்ப தானே சொல்றாங்க. ஏன் கப்ளிங் அப்படின்னா? ஏன் கப்ளிங்? கப்பு ஐயோ இப்போ தாண்டா ஊடு தீப்பிடிச்சு எரிய போகுது. ஆமாம் கலைய பேச பேச சில பேர் இந்த பார்த்தியா இவன் கிளம்பிட்டாங்கல்ல, என்ன அர்த்தம்? அவருக்கு லேசாக கிருகிருப்பு வந்துருச்சு. கிண்ணா கப்பு என்றால் நீ பயன்படுத்தக்கூடிய அரசன் சோப்பு கப்பு. சரி. திஸ் ஓஸ் என்ன ஓஸ்? ஓஸ் என்றால் ஸ்மார்ட் லென்த். சரி. லென்த் இந்த ஓஸ். திஸ் கப்ளிங். சரி. கிண்ணா சல்பா. சரி. அது அங்கிட்டு போன சிரிக்கிறாங்க. அவங்களால அடக்க முடியல. காரணம் வெறி கொண்டு தர்றேன் பொம்பளை அடைக்காம. இங்கே வர குதிரை முண்டைய துர்கா. சரி. என் அருகில் வாடா என் தங்கம். உன்னை பேசி இந்த காசை வாங்கிட்டு போய் 10 பேர்த்த நான் காப்பாற்றுறதுக்கு முக்கு ரோட்டில் சூம்பி எடுத்துக்கலாம். தங்கம் நான் வயிற்று பொழப்புக்காக உன்னை சந்திச்சிட்டேன். ஆனால் உன் கையில் எங்கன தொட்டாலும் எருவு மாட்டு தொழில் மாதிரி இருக்கே. இந்த பத்தியா இப்போத்தான் இளங்கொடி ஓடுது மாடு. அவங்க செக்ஸ் மூமெண்ட்லாம் கொடுப்பாங்க. தம்பி வெட்டி நீ வேணா கட்டிப்பிடி, அண்ணன் அங்கிட்டு போய் நக்குறேன் நிற்கிறேன்டே. வர இந்த மைக்கில் முட்டனாக்கா கேட்குது. துர்கா உன் முதுகில் ஒரு 16 அடி அடிக்கவா? ரிவல்ஸ் அடி. அடிச்சுதான் போறேன். என் ஸ்டூடெண்ட் வர போகிறாங்க, என் சிங்கம் வர போகிறாங்க. முருகா கமான் வேல்ராஜ் கேமராமேன் ஃபுல் ஃபோக்கஸ் கவட்டுக்குள்ள. உன் கவட்டு கிடையாது. உன் கவட்டில் 80 கேமரா வச்சா கூட இருட்டா தெரிஞ்சு வரப்போறேன் என் தங்கா. ஆனா துர்கா அவங்க வந்து உன்னை தொட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா விளக்க மாத்துக்கிட்டே உன் தலையில அடிச்சுக்க. எங்களோட நாடத்துக்கு வந்ததுக்கு வயலோரா ஒரு மம்பட்டி நான் வாய்க்காலத்தை அடைக்கிறைய கண்டட்டி வயோரோ வாய்க்கா வெட்டி. இந்த முண்டை இதுக்குள்ள அத்துட்டேன் தம்பி. வயர் பார்த்து போகணும். இப்போ விழுக போறேன், செருப்பு கிட்ட அடிக்க போறேன். எந்த ஊரோட நோத்தா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாங்க. இதுக்கு இழப்பு வந்துருச்சு இந்த லகுடுக்கு. ஐயா இங்கிட்டு தான் சுத்த சொன்னேன். வர கான்செப்டை எரிக்கிறிய. கொலையை பூரா ஊத்துட்டாரு. இல்லை இப்படியாடா ஓட சொன்னேன். துர்கா தம்பி அட்டைப்பூச்சி முண்டை
ஏலே அவனை அரைஞ்சு விடுவேன். சரி இந்த டப்பா கழுத்து எறிகிறாமடா ஊராவிட்டு பைய. உண்மையிலே வேப்பங்குள அரிப்பு தாங்க முடியல, அதான் குதிக்கிறாங்க. ஏங்க இது என்னங்க பெட்மாஸ் லைட் மாதிரி என்னது? என் தம்பி தாங்க வந்தேன். உங்க தம்பியா? என் தம்பி தான். ஆமா என்ன பண்ணுவாரு மகேந்திர சிங் டோனி அண்ணமே தலையை வாரி சீருவாரு, இவர் வாரு தேன்றாட்டு பைய. எப்படி நம்மால் நீ மண்டி ஓட்டுக்கிட்டு வேப்பங்குளையை தின்னு மண்டி ஓடுங்க. உங்களுக்கு வேப்பங்குளம் ஒன்று இருக்கு, ஒரு வாழைப்பழம் ஒன்று இருக்கு. தம்பி எந்த ஊருப்பா நீங்க? காட்டுவாச்சியா? ஆதி மனிதர். ஆதியா? நல்லா வாயில வந்துடும் பேக்கூதி. நான் ஆட போறேன், நீங்க பாருங்க. முடிஞ்சா நடனத்திலே கலந்து கொள்ளுங்கள் மிஸ்டர் தேன்றாட். எங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்களா? நீங்க இருக்கிற பொறுத்து பொத்து அங்கே போ. மசுறு மட்டியோட வர்றாங்க இவங்க. யாரு இவங்க? இல்லை ஆதி மனுஷன் எந்த ஊரோட உள்ள சட்டி ஓட்டிருந்தேன். வேப்பங்குளையை மட்டும்தானே கட்டி வச்சோன்னே. துர்கா நீ இதை பூரா அவுத்துட்டு வேப்பங்குளை கட்டக்கூடாதுடி. உனக்கெல்லாம் 800 மடம் வெட்டினாலும் பத்தாது. ஆடி எக்கு போட்டுக்கு அடிச்சிருச்சுன்னா உன் பெடெக்ஸ் பெடெக்ஸ் பெடெக்ஸ். நிக்க வளர்ந்தவளே நிலச்சடம் ஓட்டவளே பள்ளிய அரும்படுத்து மனமுடனே பறிச்சுத்தான் தந்தானத்தன நானா மச்ச தந்தானத்தன நானா தந்தானத்தன தானா தந்தானத்தன தானா. மறுபடியும் பிடிக்காத அம்மால ஆத்தி எரியுதே. என்ன வழக்கம் இருட்டு நேரத்தில் ஓரின சேர்க்க? இது சாமியா கம்மா தவளையா? ஜாய் இரு நான் கேட்குறேன். அப்பா தம்பி தம்பி ஒரு மாதிரி ஆடுது, நான் அடிச்சே வரேன். அப்புறம் சொல்றத மட்டும் கேளு. பெரிய பிறகுதவா டான்ஸ் கம்பெனியில் இருந்தவர். தம்பி உளுந்தவள் வாங்கி தர மாட்டேன். சொல்லு அப்பா. வந்தது அப்பனா ஆத்தாவா? எங்க ஆத்தா இப்படி இருக்காது பெருச்சாலி. ஆனந்து ஐயாவா கொய்யா? நீங்க ஒரு போடு போடுங்க. அதுக்கு தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாட் மிஸ்டர் ஹெலிகாப்டர் அடி ஒய்யார. என்னடா நீ எதனால பாடிட்டு ஓடி போயிடுற? என்னால ஓட முடியல. கண்டால் என்ன அடிக்கிறான்டா. ஓட முடியல. ஓட முடியல. சோறு கொஞ்சமா திங்கணும். குருணி சோறு அதுலயும் நம்ம ஊர்ல பார்த்தா என்ன சொன்னாலும் ஏன்டா நீ அடிக்கிற? என்ன சொன்னாலும் அடிச்சுக்கிட்டே இருக்க. அவன் சொல்றதை நம்ம எதையும் செய்யாம இருந்தான். அவன்லாம் எப்படி சின்ன ஐயா ஐயா ஊருக்காரெல்லாம் ஆத்தாலாம் உட்காந்துருக்கிய. கண்ணு தெரியல. நல்லா பாருங்கத்தா. இவெல்லாம் எப்படி சினிமா நடிகர் மாதிரி துணிமணி ஓட்டு வந்திருக்கான். கூச்சுக்கதா எங்களுக்கு பாருங்கத்தா பழைய வேப்பங்கொலையை கட்டிட்டு வர. இன்னைக்கு நாளும் பரவாயில்ல. நேத்து கண்டாளி மைய செந்தட்டியை கட்டிட்டு வர சொல்லிட்டான். விடிய விடிய இவெல்லாம் சொரிஞ்ச சொறி ஒரு கட்டு ஓத வீங்கிருச்சு. அதுல என்ன அப்புறம் சீப்பை போட்டு இழுக்கையில கொட்டை அந்து விழுந்துருச்சு. ஐயா நாயத்தை கேளுங்கய்யா. இவன் என்னென்னதே எங்களை சித்திராத படுத்துறியான்னு தெரியல. எங்களவே இந்த பாடு படுத்துறியான். நீ எல்லாம் கவனமா இருக்கணும். மண்டையில எதுக்கு அடிக்கிற கண்டாளி முண்டை? கிட்ட அரைஞ்சி இறக்கிறான். என்னடா பப்பி நாய் சிப்பி பாறை செஞ்சது மாதிரி. இது எந்த ஒரு கண்டாளி உள்ள? அக்கா என்ன என்னைய நாடகத்துக்கு சொல்லித்தேன் கூட்டு வந்தாங்க. சரி கூட்டு வந்து கடைசியில இவனை விட்டு பேக் சாட் அடிக்க விடுறாங்க. அவனை பிடிச்ச சூம்பு அடி மனசு இருந்தா தேவல. என்னடா என்னதான்டா பாட்டு சொல்ற? பாட்டு தாண்டா. வாசுக்கிறா பூம்புக்கிறா போடா. அந்த கருத்த புள்ள சவத்த புள்ள அடிய கட்ட
கட்டழகு சின்ன பிள்ளை கருத்த புள்ள செவத்த புள்ள கட்டழகு ஏத்த புள்ள நாடையில நீ எதுக்குடா ஊடாடுற ஏண்டா ஜன குதிமனே நாடுற நேரம் உனக்கு அப்புறம் தாண்டா வாய்ப்பு கொடுப்பாங்க பொத்திக்கிட்டு போய் நில்லு கட்ட புள்ள குட்ட புள்ள அடியே கொக்கரையும் புதி உள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள இவன் கட்டழகு ஏத்த புள்ள தம்பி மிஸ்டர் எம்கேஆர் சார் ஓசை பிடிச்சி அதில் விடுங்க சார் நீ ஒரு பாட்டா ஆமாம் சூப்பர் சிங்கர் முத்துச்சிருப்பி பாட்டு பாட போறியா ஒரு கை தட்டுங்க பப்புளுக்கு பப்புளு நீ பாடும்போது எனக்கே கிருன்னு இருக்கணும் பாடுப்பா என்னங்குற தங்கம் இது இது என்ன பாட்டு சத்திய சோதனை என்னாகிற தங்கம் இது எனக்கு ஏத்த தங்கம் எனக்கு ஏத்த சம்பளமே வேணாம்டா ஏன் அதான் நோங்க விட்டுட்டல நான் உங்க விட்டுட்டல தம்பி இது என்னங்க டெல்லி வாத்து மாதிரியா இருக்கு முட்டை கிட்ட போடுச்சா இல்லையா சந்துரு எர்த் மூவர்ஸ் செங்குன்றாபுரம் சந்துரு எர்த் மூவர்ஸ் சார்பாக 201 இதை தண்ணி எர்த் மூவர்ஸ் வச்சிருக்கேன் 200 தெரியாதா 500 தரோம் மாடி மேல மாடி வச்சு அடிய மாறாளவு சன்னல் வச்சு மாடி மேலே மாடி வச்சு மாறவே வச்சு நான் வரலடா அத்தா பிடிச்சி பாருத்தா நரசா உண்மையிலேயே ஏற்றி விட்டான்டா கோவை எங்கள் அண்ணன் கூடலிங்கம் சார்பாக 501 அவ்வளோ தூரம் வந்திருக்கல ஒரு 1000 ரூபாய் ஒரு கோவை கூடலிங்க அண்ணன் நன்றி அவன் என்னடா செஞ்சா என்ன கொட்டையில ஏத்திட்டான்டா அதுக்கு தான் அவன் மண்டியில் கொட்டக்கூடாது ஏற்றிடுவேன் காட்டுக்கு போனா வீட்டுக்கு போனா உடலமாடா சாமி கொட்டதை விட்டு வீட்டுக்கு போனா உடலமாடா சாமி கோட்டையை விட்டு வீட்டுக்கு போகணும் சொல்ல சாமியை நான் தான் பூசாரி நீ தான் சூற எதிர்க்காமே போடா விட்டு என்ன மண்டே சொல்ற உனக்கு நான் வாத்தியார் இல்லையா போடா வாடான்ற அத்தியாரே யார் இல்லைன்னது ஒரு இடம் நோங்க விடுறா நீ ஏன் லப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இருக்கற என்ன ஏங்கடா கூப்பிட்டு வந்தங்க பாத்து உன்னை ஆளை விட்டு கீசர் மேஜர் பண்ண விட்டு புடிவேன் வாட்டு மிஸ்டர் கம்மா தவளை ஒரு இடம் விடா காரில் தானே வருவேன் விருந்தினர் பாலத்தை வச்சுட்டு உன்னைய கொண்டு அத்தியாரே திருக்கா உனக்கு மயம் மாதிரி ஒரு தடவை பிள்ளைய அமத்து கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டு விடுவேன் இல்ல இல்ல ஆட விடுந்தேன் ஆடுப்பு பப்புளு அடிக்கலாம் எல்லாம் நிக்க வச்சு போடுறானே உனக்கு தெரிஞ்ச ஒரே ஆட்டம் இந்த ஷிப்பிங் கயிறு ஆட்டம் தான் அந்த காசை வாங்கிட்டு வா லகடு அண்ணே பப்புள்கிட்ட கொடுங்க
விஜயகாந்த் ஐயா பாட்டு 4 மணியை போல் பாடுறேன், கதை இருக்கு. அப்போ போடுங்க. மேலமாசி வீதியில மீனாட்சி கோவில் இல்ல, மெல்லமசி வீதியில மீனாட்சி கோவில் இல்ல. மேலமாசி வீதியில மீனாட்சி கோவில் இல்ல, அந்த மீனாட்சி கோவில் இல்ல. தாலி ஒண்ணு கட்ட போறேன் சம்மாதத்தா சொல்லு குட்டி, தாலி தானே கட்ட போறேன் சம்மாதத்தா சொல்லு குட்டி. தாலி முனை கட்ட போறேன் சம்மதத்தை சொல்லு கட்டி, சம்மதத்தை சொல்லு கட்டி. கருங்கோயில கச்சேரிக்கு வரியா வரியா வரனே வரனே வரியா வரியா, அன்மயக்கம் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா 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 தரியா. உண்மையிலே உள்ள வந்து மனநே ஊற்றி எரிச்சியே வருவேன். ஒரு ஆட்டம்டா, ஆ ஒரே ஆட்டம். போங்க அங்கிட்டு போய் தனியாக செவத்தில் அடிங்க. நீ ஆடிட்டாலும் மேடை ரெண்டா தம்பி அவனை அரடா, ஒரு தடவைடா, ஒரு தடவை. நான் ஆடுற மாதிரி ஆடு. ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு கேட்க மாட்டேன். ஏன்டா சென கூதிமனே, பாடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசா ஏ வாடி புலே ராசாத்தி வந்திருக்கே ரோசாப்பூ. என்ன பண்றீங்க? என்னடா பண்றீங்க? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பண்ணத்தே அவன். பாம்பாடி சித்தர் பூம்பாடி சித்தர். ஆமா, பாம்பாட்டி சித்தர் மசித புடுங்கின போடா அங்கிட்டு. மேடம் அவன் ஓல்டு மேன் மேடம், சரி, ஏஜ் அவுட் ஆயிட்டான். நான் தான் கொஞ்சம் வயசு. நீங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். தகத்திரோம்டா போடா. உங்க கோவில்ல நீங்க முளைப்பாரு தூக்கையில உங்களுக்கு குலை ஓட்டு பின்னாடியே வருவேன். பாடி எங்க இருந்த புள்ள, அடி வாடி ஜகருந்த புல்லே, ரொம்ப நாளாக உறக்கமில்ல. ரொம்ப நாளாக உறக்கவல்லே. ஏக்கா என்னை பிடிக்கல உங்களுக்கு? அக்கா அக்கா ப்ளீஸ். திருச்சி மாவட்டம் எம் கல்லுப்பட்டி அருள்மிகு முத்துமாரி அம்மன் திருப்பணி குழு சார்பாக சிவகாசி விருதுநகர் ஃபைனான்ஸ் நண்பர்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 நன்கொடை வழங்கிய என் அன்பு உறவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. இந்த அட்டையை எங்கன்னு எடுத்த? நாளைக்கு கட் அவுட்டில் எழுதிட்டு வந்து கொடு. என் தமிழன் தான் அறிவாளி, இருப்பதையெல்லாம் வேஸ்டாக்காமல் பயன்படுத்துகிற ஒரே நாடு எந்த நாடுன்னா அந்த தமிழ்நாடு. வாழ்த்துக்கள் ப்ரோ. தன்னானே நானே நன்னே தன்னே நானே நானே நன்னே தன்னானே நானே நானே தன்னே நானே நானே நானே. நானே 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 நன்னே தன்னானே நானா நானே 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 என் நானே. அடே, எதுக்குடா இப்போ ஓடுனிய? நீங்கள் ஆடுங்க ப்ரோ. போடா, கால வலிக்குதுடா. நானே நன்னே நானே 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 நன்னே தானானே நானே நானே தானானே நானே நானே தானானே நானே நானே. போதும்க்கா, எனக்கு இழப்பு ஹலோ, அடிக்கடி வரும். நீ அங்கிட்டு போய் பிடுங்கு. கருப்பு இறங்கக்கூடிய நேரம் 1 மணி. அப்போ தான் எல்லா ஜாமியும் ஒன்று சேர்ந்து நிற்கக்கூடிய இடம். யாரும் போயிடாதீங்க. கருப்பு இங்கே தத்துருவமாக இறங்க போகுது. சூப்பர் பாட்டு பின்னிட்டாரே ஆசையை காதில். உண்மையிலே எல்லாரும் ஒரு கை தட்டலாம். பாலமேடு பபுலு படித்து கொண்டே கலையிலே தன் குடும்ப சுமையை சுமக்கிறான். ஒரு சில தம்பிக்கெல்லாம் இவன் ஒரு எடுத்துக்காட்டு. பபுல் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சொந்த வீடெல்லாம் கிடையாது அவனுக்கு. இது விளம்பரத்துக்காக நான் சொல்லலை.
பாலமேட்டில் ஒரு புறம்போக்கு நிலத்தில் சிமெண்ட் அட்டையை போட்டு தானே இருக்கிய. விரைவிலே கலையிலே எத்தனை பேத்துக்கு நான் வீடு கட்டி கொடுத்துருக்கேன். இவனுக்கு ஒரு வீடு விரைவிலே கட்டி கொடுப்பேன். வாழ்த்துக்கு. ஏய், காலில் விழுவக்கூடாது. இப்படித்தான் நிறைய பேர் வரும்போது விழுகிறாங்க. அப்புறம் நான் காலில் விழுந்தா கூட என்னை கண்டுக்கிற மாட்டாங்க. அது ஓ மேலே தான்டா தப்பு. அதே வாட்டில் இருந்தா இவெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே பானிபூரி கடை பானிபூரி விற்றுக்கிட்டு தெரிஞ்சான், பூத்தோட்டமும் வச்சுருக்கான். இந்த மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு வந்து மேடையில் அறிமுகப்படுத்தி ஊர்களில் பேர் வாங்கி விட்டுற, கடைசியில் உடனே ஊம்ப விட்டு போயிடுறாங்க. ஐயாகப்பு, நீங்கள் யாருப்பு? நீங்கள் எனக்கு தாய் மாமி இல்லையா? இல்லை, நீங்கள் அவங்கள சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு மாமேங்கிற மரியாதை வச்சிருப்பேன்டா. பேக்குதி வேற என்ன ஒரு மாமனை இப்படித்தான் கேட்பாங்களா? பப்புளு, நம்ம எல்லாத்துக்கும் சாமி யாருன்னா எல்லா கலையும் வாழ வச்சு தானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த தமிழ் மக்கள் தான் நமக்கு முதல் தெய்வம். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க. எல்லாரும் இந்த ஃபைலில் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. எல்லாத்துக்கும் நன்றி. அப்படி சொல்லக்கூடாது. என்ன அடி அடித்தாலும் உடம்பு தாங்கும். கரெக்டாக சொல்லு. உங்களுக்கெல்லாம் ஏனைய உன்னை பத்தாடா சொல்ல போறேன். ஏன்டா புஷா அடிச்சுட்டு இருக்க? சொல்லக்கூடாது. மரியாதை வாத்தியாரை மதிக்கணும்டா. வாத்தியாரை மதிச்சாத்தே வாழ்க்கையில் முன்னேற முடியும். என்னை மாதிரி நான்லாம் இப்போ வாத்தியாருக்கு ஒரு வயசு என்ன, நம்ம வயசு இன்னும் 20 தாண்டலை. 20 தாண்டாமல் நம்மளை இவ்வளோ பெரிய சபையில் மேடையில் கூட்டு வந்து ஏற்றிருக்காரு. அப்படிப்பட்ட விலங்கா கூதி மண்ண அப்படி பேசக்கூடாதா? என் பங்காளிலாம் கை தட்டுறாங்க. மாமா கூப்பிட்டீங்களா மாமா? காது ஏக்காது இது. ஏன் இப்போ எதுக்கு என்னை திட்டின? உங்களை திட்டவே மாட்டேன் மாமா. சத்தியமாக சொல்கிறேன். இந்த ஊரில் இருக்கக்கூடிய காளியம்மனுக்கு பொதுவாக சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை என் வலது பக்கம் நெஞ்சில் கண்டிப்பாக வச்சிருப்பேன்டா. அரடா, இந்த பிள்ளை கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கு. உனக்காக தாண்டா பார்க்குறேன் கிரு கூதிமனே. எத்தனைடா எத்தனை வாத்தியார் அப்படி பேசுறானடா. பேச நீ பொத்துத்தா மயிறு நீ மூடுறா மயிர். எல்லாமே ஓமத்துற வாடகைத்தே அப்படி பேசுறாங்க. ஆமா. இங்க வாத்தா துர்கா. போத்தா போத்தா போத்தா. தம்பி, ஏற்கனவே மினி பஸ்ஸில் கண்டுகிட்டே இருந்தீங்களா? போத்தா ஆத்தான்னுக்கிட்டு. ஐயா கொஞ்சம் வாலிமையா சார் வந்துட்டார். அவர் தான் சம்சாவுக்கு மாவு வினைகிறவர். பாண்டிக்கு சுட்டு சுட்டு கொடுப்பாரு. வெங்காயம் எல்லாமே தின்ட்டு அழுவேன். துர்கா, இந்த ஊரே இருட்டா இருந்தாலும் மைக்கு அப்படி இருக்க புழு புழுண்டு. ஐயா அவன் மைக்கை சுவையிறான் ப்ரோ. எங்க அவர் ஏன் ஃபீல் பண்ணவே மாட்டாரு? ஏன் ஃபீல் பண்ண மாட்டாரு? ஏன்? நான் அந்த மைக்கில் வாய் வச்சது அது அவருக்கே வச்சது மாதிரி இருந்து. இப்படி ஒரு உதுத்த வயலில் எங்கனையும் பார்க்கல. துர்கா, நீ விரும்பி என்னடா சாப்பிடுவ? நாய் பிய தும்பா. அதை சொல்லக்கூடாது. துர்கா, உன் வீட்டில் எங்கன படுப்ப? எப்பயுமே பெட்ரூமில் தான் படுக்கும். ஏன்? பெட்ரூமில் பெட்டில் தான்டா படுத்து கிடக்கும். எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க? அப்போ தான்டா தூக்கி வச்சு ஷார்ட் போட சரியா. நான் மேல படுத்து கிடப்பேன்ல. எங்கே படுத்துருப்பிய? அவங்க மேல படுத்து கிடப்பேன். மேலே ஊம்புனேன். அது விளையாட்டுக்கு பேசிட்டேன். அவன் தம்பி பாவம், அக்கா தங்கச்சி அது ஒன்று. உங்க அக்காவாடா? அக்கானா என்ன, தங்கச்சினா என்ன? வசனம் தெரியல அப்படின்ட்டு போயிடுவார். துர்கா, நான் பெரும்பாலும் நைட்டு 3 மணிக்கு தான் வருவேன். ஆமாம், 3 மணிக்கு வா, இல்லை 3 மாதம் கழிச்சு கூட வாடா. அது வாட்டுக்கு இருக்கும். கப்புளிங்க தானடா, ஊசி போகிற வண்டமா. நீ 1.5 வருஷம் கழிச்சு வந்தாலும் அதுக்கு பாதுகாப்பாக நான் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். டிங்கா. அது என்ன இப்போ மியூசிக்கு புதுசா அனிருத் மாதிரி டிங்கான்னா? நான் அதுல தலைய வச்சு தூங்குவேன். தம்பி போயிருக்கு தம்பி. உங்களெல்லாம் எத்தனை சிறப்பு அடிக்குதுன்னு தெரியாது. தலை வச்சு தூங்குவார். ஆமாம், ஏசி. இருக்கா உன் உடம்புல நான் எங்கன முத்தம் கொடுத்துட்டு ஓடுறேன்? சூத்துல விடு.
செவத்துல வச்சு கொடுன்றேன். செவத்துல மேடம் நீங்க உங்களுக்கு உடனே எச்சி ஊருமே சொன்னது. கஜா நம்ம புள்ள யாரு மாதிரி தெரியுமா இருப்பேன்? பிள்ளை இணைய மாதிரி தானே இருப்பேன். ஏன் கல்யாணம் பண்றது மட்டும் தான்டா நீ. அப்புறம் கர்த்தா 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 சாட்டு போற ஊரா நம்ம தான். தெருக்கா நைட்டி எங்கன வச்சு போடுவேன். அது எப்பயுமே பஸ் ஸ்டாண்ட்ல தான் போடும். வீட்டுல இருந்து வரையில முண்டை மாத்த வருவா, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மாட்டிக்கிடுவா. ஐ லவ் யூ துர்கா. அக்கா நரம்பு தலைச்சியா என்ன இலவோ துர்கா. வேறல செஞ்சு விட்டானா அதே மாதிரி எனக்கு செஞ்சு விடு. அவன் மட்டும் செய்யும் போது கள்ளி நான் டிப்பு அப்படியே அன்னைக்கெல்லாம் 1.5 மணி நேரம். நமக்கு குழந்தை வர காட்டாலும் பிள்ளைக்கு பிள்ளையா அந்த அலுமார் இருக்கு. ஆனா இவன் ராம் அரே ராம் பா. ஆனா அப்படியே இருக்கானடா அலரோயில இருந்து அப்பா கிராஸ் அடியா பாப்பு நைனா மீன் பொறிப்போம் நைனான்றேன். துர்கா சாரி சாரி அதான் நான் வலுவலன்றதுல உப்பு சோப்பு மையனா துர்கான்ட்டு. துர்கா உனக்கு கொஞ்சமாவது ஈரம் தட்டுதா? இல்ல இல்ல அது ஏற்கனவே 2 பேம்பர்ஸ். ஐயா துர்கா இல்லப்பா நான் திருக்க கருவாடு. ஏண்டா துர்காவை இப்படி போட்டா துர்கா நீ கலட்டு என்ன டவுசர்னு கலட்டக்கூடாது. அந்த பிள்ளை எப்பயுமே போடாதுடா. அப்புறம் அன்னைக்கு நீங்க போடாம வந்தீங்க. அப்ப உண்மையிலே நீங்க பேம்பர்ஸ் மாட்டிருக்கீங்களா? ஐ லவ் யூ. டேய் ஐயா ஏய் பா மிதிச்சு தொலைறா ஒப்பம். ஐயா இந்த லகுட சொல்லி வைங்கயா மங்க மங்கன்னு குதிக்கிறேன். அது அவன் பொருளுடா. நம்ம வந்து ஓரமாக தான் நிற்கணும். வெள்ளி செவ்வாய்க்கு அப்பைக்கப்போ புலங்கிக்கிடுவான். அவன் வேலை கீழைக்கு போகையில் நம்ம தான் கிச்சா கிச்சா கிச்சா. உங்க 2 பேத்துக்கும் அக்கா வேணும்டா. அக்காண்டா என்ன செய்யுது? செஞ்சுட்டு 2 ஓடம் தண்ணியை தலையில் ஊற்றிட்டோம்னா ஒன்றும் செய்யாதுடா. இவன் தலையில் ஊத்துறான். துர்கா நம்ம வீடு கட்ட பத்தியா நம்ம மூர்த்த காலை ஊன்றதுக்கு குழி வரைக்கிறேன் கொட்டாய கால். ஐயா அது தொப்புலாம் அமிர்தாஞ்சன் கம்பெனியா திருச்செந்தூர் காய் கடல் ஏணி சாப்பிட்டுட்டா. ஆமாங்க. எப்படி தெரியுமா காதல் காதல் பண்ண செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவம் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு கருப்பசாமி வர போகுது கோயில நினைச்சு. ஊத்த வேலைகளா இப்போ தாண்டா சொன்னேன் அக்காண்டு. நான் இங்கே பாடிக்கிட்டு இருக்கேன் 400 இப்படி அரிசியை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் ட்ரம்மு செய்யக்கூடாது. இதோட வெட்டிடுவேன் அருவாள் எடுத்து போ. ஏய் அவங்க இன்னொரு தம்பி புத்திமதியை சொல்லி லாக் அவை. ஓகே தம்பி தான் தொடாத துர்கா. நான் தான் உன் லவர். மாட்டு கீர்த்தி சுரேஷ் யூடியூப்ல பார்த்து சாகட்டும். கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனதினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனதினிலே. இந்த கருப்புசாமிக்கு முன்னாடி வரவே மூட்டம் போடுறவே தானே அழகர் மைனாடா. இவ எப்படி நாடகத்தில் நடிக்கிறேன்? பாட்டை மறந்துட்டேனே. கொட்டுகிற கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகள் பட்டுடம்பு நனையிலே பலிக்கிது மனதினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை. அண்ணன்
லாத்தி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க அவரு. தம்பி தம்பி முது அரிக்குதுண்ணே, பிரட்டி வச்சு அடிங்க. ஏழை இந்த ஒரு இந்நேரத்தில் போன் வருது, இவன் வேற இருள் அடிச்சு பேசுறேன். வெக்கம் அது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை, ஆசைய சொல்ல நினைச்சு சொல்லானையும் கடலன்னதான். செவ்வரளி தோட்டத்தில் மரவள்ளியா, மரவள்ளி தங்கச்சிதான் முத்துவள்ளியா. ஹைதராபாத் ஆறுகது ஓயாதம்மா, அருவா அது தொழியாதம்மா. பாச வச்ச பொண்ணு மனம், பாச வச்ச பொண்ணாட்டம், மனசில திண்டாட்டம், மயிலில கொண்டாட்டம். அது அது ஓயாதம்மா, அது அது தீராதம்மா. அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சான், 1000 பாட்டுக்குவ அடியெடுத்து கொடுப்பாள். செவ்வரளி தோட்டத்தில் பொண்ணு நினைச்சு தேடிக்கிட்ட பாடுதம்மா இந்த மனசு. உன் காதலை சொல். எனக்கு உங்க மேல காதல் வந்துருச்சு. உன்னை பத்தினி நினைச்சனே. ஐயோ அத்தான். என்னது அத்தான்? அத்துட்டியாடி. என்னத்த? இந்தா பாரு, இவனை குடிச்ச பால் கோமட்டில் நிற்கிது, அவன் அடிச்சு ராக்குறேன். இவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் தானா? அவன் தான் பிடிக்கும். மச்சான் மச்சான் மடுவு கணப்பு, என் தங்கச்சியை எப்படியாவது நீங்கள் தான் உங்கள் உடம்புக்கு எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் பிச்சை எடுத்தாவது காப்பாற்றிருங்க மச்சான். உன் உசுரை காப்பாற்று. நீ காரில் வாட, உன்னை புழக்கிறேன். இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா? ஐயா நம்ம 2 பேரும் அப்போ நம்ம 2 பேரும் மாற்றி மாற்றி மண்டி ஓட்டுக்குருவோம். உசுரானா இருக்கேன் உன் மேலதானே, உள்ளமெல்லாம் நிறைஞ்சே மாமனே. உன்னை விட்டு என்ன பிரிச்சோம், என்னை விட்டு உன்னை பிரிச்சோம். ஆண்டவனோடு இறை நாடகந்தானே. உசுரா நான் இருக்கேன் உன் மேலதானே, உள்ளமெல்லாம் நிறைஞ்சே மாமனி. உன்னை விட்டு என்ன பிரிச்சோம், என்னை விட்டு உன்னை பிரிச்சோம். ஆண்டவனோடு இறை நாடகந்தானே. உசுரா நான் இருக்கேன் உன் மேலதானே. ஒண்டி தொக்கிலம உருவ நிலையிலே மாமா ஓடி படுச்சே உழந்து கொள்ளையிலே. என்னை கட்டி படுச்ச கரும்பு காட்டில மாமா கதம் பொறிச்ச கலப்பு வேட்டில. குசை போட்டு விட்டாமுண்ட. ஒத்தையடி பாதையில வழி மறிச்சு செத்தனில பேசிடு நீ கைய பிடிச்சு. கோவப்பட்டு பேசும்போது தாடிச்சு, கட்டி விட்டு எழுகும் போது தொடச்சு விட்ட மறப்பேனா உன்னை நான். மாமா உசுரானா இருக்கேன் உன் மேலதானே, உள்ளமே நான் நிறைஞ்சாயே மாமனே. உன்னை விட்டு என்ன பிரிச்சோம், என்னை விட்டு உன்னை பிரிச்சோம். அவ்வளவுதாகமாடா. ஐயோ ஐயோ, என்னப்பா ஆனந்த், என்ன என்னாச்சு என்னாச்சு? 2 ஓட்டை வாயில வச்சுட்டான். கார்த்திகை மாசம் கட்டில் சத்தம் கேட்டா மாமா, வடி மாசம் கட்டில் சத்தம் கேட்கும். என் கட்டிய ராசா கண்ண மறையும் முன்னே நானும் பட்டோட பூவோட போய் சேர வேணும். புள்ள குட்டி மேலா எனக்கு நீதான் பிள்ளை, உண்மைதான் ஒன்ன தவிர வேறே இல்ல. கோயில் ஒண்ணு
புள்ள சட்டி ஓடல சட்டி ஓடலையாடா அது என்னடா அது தோண்டி முள்ள மிதப்பு இதை கொடுமையாடா